ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. 2025 நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க, செஞ்சாங்க, கேட்டாங்க அப்படின்னு 2025 முடிஞ்சு போச்சு. 2026க்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். 2026 பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம 3 பயிற்சிகள் வேற நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இன்னும் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு ஆவலா இருக்காங்க. 2026 எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 பொறுத்த வரைக்கும் செவ்வாய், அதாவது பார்த்தீங்கன்னா சேனாதிபதினு சொல்லுவாங்க, அந்த ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது. எண்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2026 ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பயிற்சியை சந்தித்தோம். அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா, ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2026ஆம் ஆண்டு 12 ராசி, அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். அடுத்தது 4வது ராசியான கடக ராசிக்காரர்கள் 2025 பலவிதமான போராட்டங்களை பார்த்துருப்பாங்க, சில சந்தோஷங்களையும் பார்த்துருப்பாங்க. 2026 வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகா மாறிடும், கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்தவரைக்கும் கடகராசியை பொறுத்தவரை ஆண் பெண் யாராக இருந்தாலும் சொல்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் நிம்மதியை தொலைத்த ஒரு ராசி எதுனா கடகராசி தான். காரணம் என்னன்னா, புரிந்து கொள்ள ஒரு தன்மையே இல்லை. அந்த காரணத்தினால கணவன் மனைவி மட்டும் இல்லை, உறவினர்கள் மட்டுமல்ல, ஒரு துறையில் வேலை செய்தாலும் ஆண்களுக்கு இடையே பெண்களும் வேலை செய்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, புரிபடாத ஒரு நிலையில் போராடிய ஒரு காலகட்டம் கடந்த 2025ஆம் ஆண்டு. 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியே இப்போ நடந்துட்டு இருக்கு. அஷ்டம சனின்னா என்னங்கன்னு யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொல்றதை கவனமாக கேட்டாலே போதும். சந்தோஷம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, பூசம் 4, 5, 6, 7, 8, ஆகில் சனி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றவர்கள் சொல்கிற மாதிரி ஜாக்பாட் கிடைக்கும், பணமடையில் நனைவீர்கள் என்றெல்லாம் ஆசை காட்டுவதை விட இருப்பதை தக்க வைத்து கொண்டாலே போதும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் போராடினாங்க, ஆண்களாயினும் பெண்களாயும் கடகராசி இருக்கக்கூடியவர்கள் போராடிய காலமையும் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும். எதுவாக இருந்தாலும் ஒரு போராட்டம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, யார் நண்பன் யார் பகைவன் என்று புரிபடாத ஒரு காலகட்டம். அதாவது யார் மீதெல்லாம் இவர்கள் நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலையை அவர்கள் தந்தார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அதாவது தவித்தன வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி, பசித்தவனுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைச்ச மாதிரி அற்புதமான ஒரு காலம். கவலையே பட வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் 2026 2 பேரும் கவனமாக இருக்கணும். சில பிரிவுகளை சொல்லித்தான் தீரணும். சில பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், அப்பா பிள்ளை உறவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் சில கோபதாபம் வருவது, விட்டு கொடுப்பதனால கெட்டு போவதில்லை. அதனால் அனுசரித்து போய்விட்டாலே போதும், உறவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அற்புதமான ஒரு காலம் 2026. கண்டிப்பாக சார். மாணவர்களுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். கண்டிப்பா சார். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் புது தொழில் தொடங்கணும், இல்லை வேற யாராவது ஒருத்தர் புது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு அமைப்பு இருக்கா? தொழில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் ஒன்றே ஒன்று தான், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ
அஷ்டம சனியாக இருக்கிறார் இருந்தால் ஒரு கவலை. அஷ்டம சனி காலத்தில் அற்புதமாக முன்னேறியவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். அஷ்டம சனி காலத்தில் நல்ல யோக பலனை பெற்றவளையும் பார்த்துக்க. அந்த வகையில் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு நீ இருந்து விட்டாலே 2020 கடந்த காலத்தினுடைய கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு 2026 ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். கண்டிப்பா சார். பெண்களுக்கு எப்படி இருக்கு கடகராசி பெண்களுக்கு? கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்றேன், கவனமா இருக்கணும். இல்லறத்தை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஒரு போராட்டம் கலந்த ஒரு சூழ்நிலையை சந்திக்கணுங்க. காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் ஒரே ஒரு கிரகத்தை தவிர மற்ற கிரகங்கள் அத்தனையுமே விலகி நிற்கின்றன. அது யார் பார்த்தீங்கன்னா புதன் ஒருவனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் பகையாக நிற்கின்றன. நற்பலனை கொடுக்க தயங்கி நிற்கின்றன. ஏன்னா இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு நெருப்பு, ஆமா, ஒரு நெருப்பு சுடும் அப்படின்னா நான் சுட்டு பார்த்து தான் அந்த அனுபவத்தை பெறுவேன் என்பதை விட ஒருவர் சொல்வதை கேட்கலாம். அந்த வகையில் தேர்ந்தெடுத்தல கவனமாக இருங்க. காதல் திருமணம், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம், அந்த திருமண வாழ்வை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்பவங்க கவனமாக இருங்க. இந்த இல்லறம் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். திருமண வாய்ப்பும் அப்படிதான் இருக்கு, குழந்தை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து விட்டால் போது சில குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் நடக்கும். ஆமாம், இந்த கணவன் மனைவி உறவு தான் காரணம். என்னென்னா, செவ்வாயும் குருவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருப்பதனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் எதுலையும். கண்டிப்பா சார். பணவரவு எப்படி இருக்கும்? பணவரவை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் குடும்பத்தை பொறுத்து தான் அந்த குடும்ப உறவுகள் சில பாதிப்புகளை சந்தித்தாலும் கூட பணவரவை பொறுத்த வரைக்கும் தொட்டால், அதாவது ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல தொழில் ரீதியாக நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய, 4 பேர் புகழக்கூடிய, ஒரு 4 பொருள் வாங்கக்கூடிய, ஒரு மனை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். கண்டிப்பா சார். இவ்வளோ அழகா சொல்லியிருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பார்த்தே இருங்க, கவனமா இருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்? என்னுடைய அனுபவத்தில் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் குருவினுடைய சூரியனுடைய ஆண்டு தான். சூரியன் தான் காரணம். என்னதுன்னா, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காலத்தில் தான் பிறக்குது. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன், பித்ருக்காரகன். முடிந்தவரை பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு ஏதாவது செய்யறதுதான் இந்த அமாவாசையில் தயவு செய்து மறந்துட வேண்டாம். குலதெய்வம் ஆலயம் சென்று குலதெய்வத்துக்கு மண் விளக்கு, மண்ணில் ஒரு நல்லெண்ணெய் ஏற்றி தீபம் வழிபடலாம். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது. இனி கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கண்டிப்பாக அமையும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிரகங்கள் அது கடமையை செய்கின்றது. பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தவங்களுக்கு புது ஆண்டு அப்படிங்கிறது ஒரு கடலில் விழுந்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி தான். அந்த வகையில் பார்த்தப்போ என்னுடைய அனுபவத்தில் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி அளந்து போடுவாங்க. மாகாணியில் போட்டாலும் 2 அரிசி எடுத்து படியில் போட்டுக்குவாங்க. ஏன் காரணம்? சேமிப்பு. மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டு தான். அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக, நிதானமாக, பொறுமையாக வாழக்கூடிய ஆண்டு தான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வரும், எதனால் வரும், யாரால் வரும் தெரிய முடியாத ஆண்டாக கடந்த காலம் இருந்தது. இனி எடுத்து வைக்கின்ற அடி தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது, எதிர்காலத்தை பற்றியே நினைப்பது இந்த 2026 ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும். கண்டிப்பா சார். நம்ம இப்போ நிறைய நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம், பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பொதுவா 12 ராசிக்காரர்களும் எந்த கடவுளை 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது 2026 திருக்கணித வாக்கியம் ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான். அந்த வகையில் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவங்க கையினாலே அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியலாம். வேற எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம், அச்சம். ஆனால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் அமைச்சிருக்க. அப்போ இவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம், தாக்கம் வரும். 12 ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். போய் வழிபடலாம். சனிதானே ஏதாவது பண்ணிடுறோன்ற எண்ணமே வேண்டாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். ஏன்னா 2026 உள்ள அடியெடுத்து வைக்கும் போது பலவிதமான கேள்விகள் இருக்கும், பலவிதமான அச்சங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் 2026 இப்படிதான் இருக்க போகுது 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். அதாவது என்னுடைய அனுபவத்துல, அதுவும் சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா, யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம்.
மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே. அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் 3 பலம்: தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். அந்த 3 பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க 2026. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு போராடிப்பார்கள். இறுதி வெற்றி நமக்குத்தான்.